வணக்கம். ஒரு புத்தகத்த படிச்சு முடிச்சிட்டு அத மூடி வச்சதுக்கு அப்புறம் படிச்சோம் ஆனா என்ன புரிஞ்சுதுன்னு கேட்டா ஒன்னும் சொல்ல தெரியலையேன்னு உங்களுக்கு எப்பதாவது தோணிருக்கா? ம் இல்லன்னா ஒரு 10 பக்கம் படிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் கவனம் எங்கேயோ போயிருக்கும். திரும்பி பார்த்தா படிச்சு எதுவும் மண்டைல நிக்காத மாதிரி ஒரு ஃபீலிங். இது உங்களுக்கு பழக்கமான ஒண்ணுதானே? இது நம்மள சால மந்திக்கு நடக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை தான். சொல்லப்போனா இது நம்ம தப்பு கூட இல்ல. எப்படி படிக்கணும் நமக்கு யாரோ சரியா கத்துக் கொடுக்கல. ஆமா. இன்னைக்கு நாம ஆழமா அலசப் போற ஆதாரம் இந்த சிக்கலுக்கு ஒரு அருமையான வழிகாட்டியா இருக்கு. அது மார்ட்டிமர் ஜே ஆட்லர் மற்றும் சார்ல்ஸ் வான் டோரன் எழுதின ஹவு டு ரீட் அ புக், அதாவது ஒரு புத்தகத்தை எப்படி வாசிப்பது அப்படிங்கிற புகழ்பெற்ற புத்தகம். ஓகே. இந்த புத்தகம் 1940ல முதல் தடவை வெளியாகி அப்பவே பெரிய ஹிட் அடிச்சுதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, ஒரு வருஷத்துக்கு மேல பெஸ்ட் செல்லர் லிஸ்ட்ல இருந்தது. ஆனா நாம பார்க்க போறது 1972ல வந்த அதோட திருத்தப்பட்ட பதிப்பைத்தான். வெறும் வார்த்தைகளை கண்களால பார்க்கறது மட்டும் வாசிப்பு இல்ல. ஒரு படைப்போட ஆன்மாவையே புரிஞ்சுக்கிறது எப்படின்னு பார்க்கறது தான் நம்ம இந்த உரையாடலோட நோக்கம். சரி, முதல்லயே எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. 1940ல இவ்வளவு வெற்றி பெற்ற ஒரு புத்தகத்தை எதுக்காக 30 வருஷம் கழிச்சு மறுபடியும் திருத்தி வெளியிடணும்? அப்போ இல்லாத என்ன புது பிரச்சனை 70கள்ல வந்தது? அது ஒரு நல்ல கேள்வி. ஆசிரியர்களே அதுக்கான காரணத்தை சொல்றாங்க. 70கள்ல பாத்தீங்கன்னா சமூகத்துல சில பெரிய மாற்றங்கள். என்ன மாதிரி மாற்றங்கள்? ஒன்னு, கல்லூரிக்கு போற இளைஞர்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாச்சு. ரெண்டாவது, புனைகதைகளை விட வரலாறு, அறிவியல், தத்துவம் மாதிரியான அபுனைவு புத்தகங்கள் மேல ஆர்வம் அதிகமாச்சு. ஓகே. ஆனா இதுக்கு நடுவுல ஒரு தப்பான பழக்கமும் பரவ ஆரம்பிச்சுது. அதுதான் ஸ்பீட் ரீடிங்னு சொல்லப்படுற வேகமான வாசிப்பு. ஆமா ஆமா, எனக்கே ஞாபகம் இருக்கு. எவ்ளோ வேகமா படிக்கிறோமோ அவ்ளோ அறிவாளின்னு ஒரு எண்ணம் இருந்தது. வேகமா படிச்சா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்னு நம்பினாங்க. அதேதான். ஆனா ஆசிரியர்கள் அந்த கான்செப்ட முழுசா உடைக்கிறாங்க. அவங்க பாஸ்கல் சொன்ன ஒரு விஷயத்த மேற்கோள் காட்டுறாங்க. என்ன அது? நாம ரொம்ப வேகமாவோ இல்ல ரொம்ப மெதுவாவோ படிக்கும்போது எதையுமே புரிஞ்சுக்க மாட்டோம். அருமையான பாயிண்ட். அவங்க நோக்கம் வேகமா படிக்கிறதுக்கு எதிரானது இல்ல. ஆனா எல்லாத்தையும் ஒரே வேகத்துல படிக்க கூடாதுங்கிறது அவங்க வாதம். ஒரு காதல் கதையை படிக்கிற வேகத்துல ஒரு தத்துவ புத்தகத்தை படிக்க முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ஒரு சரியான வேகம் இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு நல்ல வாசகனோட திறமை. இத அவங்க மாறி வரும் வேக வாசிப்பு, அதாவது வேரியபிள் ஸ்பீட் ரீடிங்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு முக்கியமான சிக்கலையும் அவங்க சொல்றாங்க இல்லையா? நம்ம கல்வி முறையில இருக்கிற ஒரு குறைபாடு பத்தி. ஆமா, நம்ம கல்வி முறையில 6ஆம் வகுப்போட வாசிப்பு பயிற்சி நின்னுடுது. எழுத்துக்கூட்டி வாசிக்க கத்துக் கொடுத்துட்டாலே போதும்னு நினைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிக்கலான வாதங்கள், ஆழமான கருத்துக்கள் நிறைஞ்ச ஒரு புத்தகத்தை எப்படி அணுகிறது, எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு யாருமே முறைப்படி சொல்லிக் கொடுக்கறதில்ல. இதனால தான் கல்லூரி மாணவர்கள் கூட ஒரு கடினமான பத்தியோட மைய கருத்தை கண்டுபிடிக்க ரொம்ப சிரமப்படுறாங்க. இங்க தான் இந்த புத்தகத்தோட மைய கருத்தான செயல்மிகு வாசிப்பு, அதாவது ஆக்டிவ் ரீடிங் வருது. ஆக்டிவ் ரீடிங். ஆமா, வாசிப்புங்கிறது டிவி பார்க்குற மாதிரி ஒரு செயலற்ற அனுபவம் கிடையாது. நம்ம சும்மா உட்கார்ந்து பார்த்தா கருத்துக்கள் தானா நம்ம மூளைக்குள்ள போகாது. வாசிப்புங்கிறது ஒரு செயல்பாடு, ஒரு முயற்சி. இத விளக்க அவங்க ஒரு அருமையான ஓம சொல்றாங்களே, பேஸ்பால் விளையாட்டு பத்தி. ஆமா ஆமா, எழுத்தாளர் ஒரு பேஸ்பால் பந்து வீச்சாளர் மாதிரி. நாம வெறும் பார்வையாளர் இல்ல. நாம கந்து பிடிக்கிற கேச்சர் மாதிரி. பந்த பிடிக்கிறதுக்கும் ஒரு திறமை வேணும், கவனமும் முயற்சி வேணும் இல்லையா? கரெக்ட். 2 பேரும் சரியா ஒத்துழைச்சாதான் அந்த விளையாட்டு சிறப்பா இருக்கும். அப்படிதான் எழுத்தாளரும் வாசகரும் ஒத்துழைக்கும் போதுதான் அந்த புத்தகத்தோட முழு பயனும் கிடைக்கும். அதாவது ஒரு நல்ல வாசகர் சும்மா வார்த்தைகளை படிச்சுட்டு போக மாட்டார். அவர் தொடர்ந்து கேள்விகளை கேட்பார். ஏன் இதை இப்படி சொல்றாங்க, இதுக்கு என்ன அர்த்தம்னு யோசிப்பார். சரியா சொன்னீங்க. அவர் அந்த புத்தகத்தோட ஒரு உரையாடல்ல ஈடுபடுவார். சுருக்கமா சொன்னா அவர் அந்த வாசிப்புல முழுசா தன்னை ஈடுபடுத்திக்குவார். ஓகே, இப்போ வாசிப்போட இலக்குகள் பத்தி பேசுவோம். இந்த புத்தகம் அது 3ஆ பிரிக்குது: பொழுதுபோக்கு, தகவல் பெறுதல், அப்புறம் புரிதலை அதிகரித்தல். ஆமா, பொழுதுபோக்கு வாசிப்பா அவங்க பெருசா அலட்டிக்கல. ஆனா மற்ற 2க்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப அழகா விளக்குறாங்க. அது எனக்கு ரொம்ப முக்கியமானதா தோணுச்சு. தகவலுக்காக படிப்பது, அதாவது ரீடிங் ஃபார் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே ஓரளவு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பத்தி இன்னும் சில உண்மைகளை சேகரிக்கிறது. ஒரு செய்தித்தாள் படிக்கிற மாதிரி. அதேதான். இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச்ல யாரு ஜெயிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம். இதுல நமக்கு புது தகவல் கிடைக்குது. ஆனா நம்ம புரிதலோட அளவுல பெரிய மாற்றம் எதுவும் ஏற்படாது. ஆனா புரிதலுக்காக படிப்பது, அதாவது ரீடிங் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங், இதுக்கு நேர் எதிரானது. முற்றிலும் வேறே.
இங்க புத்தகம் நம்மளை விட உயர்ந்த நிலையில இருக்கு. அதாவது புத்தகத்துல இருக்கிற கருத்துக்கள் நம்ம தற்போதைய புரிதலை விட ஆழமானவை. இத விளக்க ஒரு நல்ல உதாரணம் சொல்லலாம். ஒரு ரெசிபிய பார்த்து சமைக்கிறது தகவலுக்காக படிப்பது மாதிரி. இருக்கிற குளூட்டன் எப்படி வேலை செய்யுது, அந்த முட்டை எப்படி எல்லாத்தையும் ஒன்னா இணைக்குதுன்னு பேக்கிங்கோட அறிவியலையே புரிஞ்சிக்க முயற்சி பண்றதுதான் புரிதலுக்காக படிப்பது. அருமையான உதாரணம். இதுல எழுத்தாளர் நம்மளை விட உயர்ந்த புரிதல் மட்டத்துல இருக்காரு. அவரு சொல்ற விஷயங்கள் நம்மளோட தற்போதைய அறிவுக்கு சவால் விடுற மாதிரி இருக்கு. அப்போ அந்த சவாலை எப்படி எதிர்கொள்றது? அதுதான் இதுல இருக்கிற முக்கியமான விஷயம். எந்த வெளியுதவியும் இல்லாம அந்த புத்தகத்தோட உதவியோட மட்டுமே நம்மளோட குறைவான புரிதல் நிலையிலிருந்து ஒரு உயர்ந்த புரிதல் நிலைக்கு போறது தான் இந்த வகை வாசிப்பு. இதுக்கு கடுமையான முயற்சியும் சரியான நுட்பங்களும் தேவை. சரி, அப்போ அந்த உயர்ந்த நிலையை அடையிறது எப்படின்னு தான் அடுத்த கேள்வி. அந்த நுட்பங்கள் என்ன? இங்கதான் இந்த புத்தகத்தோட இதயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்ற வாசிப்பின் 4 நிலைகள். ஆமாம், இதுதான் இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான பகுதி. இந்த 4 நிலைகளும் தனித்தனி வகைகள் இல்ல. இது ஒண்ணு மேல ஒண்ணு கட்டப்பட்ட அடுக்குகள் மாதிரி. அடுக்குகள் மாதிரியா? ஆமா, அதாவது 4வது நிலைக்கு போகணும்னா முதல் 3 நிலைகளையும் தாண்டி தான் போகணும். சரி, அப்போ முதல் நிலையிலிருந்து ஆரம்பிக்கலாம். அது என்ன? முதல் நிலை அடிப்படை வாசிப்பு, எலிமெண்டரி ரீடிங். இது ரொம்ப சிம்பிள். எழுத்துக்களை அடையாளம் கண்டு வார்த்தைகளை சேர்த்து ஒரு வாக்கியம் என்ன சொல்லுதுன்னு நேரடியா புரிஞ்சுக்கிறது. பூனை பாயின் மேல் உட்கார்ந்தது அப்படிங்கிற வாக்கியத்தை படிச்சு அதோட பொருளை தெரிஞ்சுக்கிறது. ஓகே, இது நாம எல்லோரும் ஆரம்ப பள்ளியிலே கத்துக்கிறோம். அடுத்தது 2ஆம் நிலை. 2ஆம் நிலை ஆய்வு வாசிப்பு, இன்ஸ்பெக்ஷனல் ரீடிங். இதை நாம முறைப்படுத்தப்பட்ட மேலோட்டமான வாசிப்புன்னு சொல்லலாம். சிஸ்டமேட்டிக் ஸ்கிம்மிங். ஸ்கிம்மிங்கா? ஆமா, இதோட நோக்கம் ஒரு புத்தகத்தை ஆழமா படிக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தி ஒரு பொதுவான பார்வையை பெறுறது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள 1 மணி நேரமோ இல்ல அதை விட குறைவாவோ இந்த புத்தகம் படிக்க தகுதியானதா, இது எதை பத்தி பேசுது, இதோட கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. ஒரு நிமிஷம். அதாவது நான் ஒரு பொருளாதாரம் சம்பந்தமான கடினமான புத்தகத்தை கையில எடுக்கிறேன்னா அத முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் படிக்காம ஆமா, ஒரு 15 நிமிஷம் ஒதுக்கி அதோட பொருளடக்கம், முன்னுரை, முடிவுரை, சில அத்தியாயங்களோட முதல் மற்றும் கடைசி பத்திகளை மட்டும் படிச்சு இந்த புத்தகத்தை முழுசா படிக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்றதுதான் இந்த நிலை. அப்படிதானே? மிகச் சரியா சொன்னீங்க. ஒரு தெரியாத ஊருக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு மேப்பை பாக்குற மாதிரி. ஓகே. அந்த 15 நிமிஷத்துல நீங்க பொருளாதாரத்தை கத்துக்க போறதில்ல. ஆனா பொருளாதாரம் பத்தி இந்த புத்தகம் என்ன சொல்ல வருதுங்கிற ஒரு வரைபடத்தை உங்க மனசுல உருவாக்கிக்கிறீங்க. இந்த ஒரு படிநிலை மட்டுமே உங்களுக்கு பல மணி நேரத்தை மிச்சப்படுத்தும். ஆமா, தேவையில்லாத புத்தகத்துல நேரத்தை செலவழிக்கிறத தடுக்கும். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருவி. சூப்பர். சரி, ஒரு புத்தகம் படிக்க தகுதியானதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அடுத்தது என்ன? 3ஆம் நிலை. 3ஆம் நிலை பகுப்பாய்வு வாசிப்பு, அனலிட்டிக்கல் ரீடிங். இதுதான் உண்மையான ஆழமான வாசிப்பு. ஒரு உணவை நல்லா மென்னு ரசிச்சு ஜீரணிக்கிற மாதிரி. இந்த நிலையில தான் நாம புரிதலை நோக்கி பயணம் பண்றோம். இந்த புத்தகத்தோட பெரும்பகுதி இந்த நிலையை எப்படி அடையறதுன்னு விளக்குறதுக்கு தான் செலவிடப்பட்டிருக்கு. இதுக்கு நேர வரம்பு எதுவும் கிடையாது. எவ்வளவு நேரம் வேணாலும் எடுத்துக்கலாமா? ஆமா, ஒரு புத்தகத்தை முழுமையா புரிஞ்சுக்க எவ்வளோ நேரம் தேவையோ அவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம். இந்த பகுப்பாய்வு வாசிப்புனா என்னன்னு இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? சும்மா மெதுவா படிக்கிறதா இல்ல அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா முறைகள் இருக்கா? நிச்சயமா முறைகள் இருக்கு. ஆசிரியர்கள் இத ஒரு சில விதிகளா பிரிச்சிருக்காங்க. முதல் கட்டம் புத்தகத்தோட கட்டமைப்பு புரிஞ்சுக்கிறது. இது எந்த வகையான புத்தகம்? வரலாறா, அறிவியலா? ஒரே வாக்கியத்துல இந்த புத்தகத்தோட மைய கருத்து என்ன? ஓகே, கட்டமைப்பை புரிஞ்சுக்கிறது. அதோட முக்கிய பகுதிகளை பிரிச்சு அது எப்படி ஒன்னோட ஒன்னு தொடர்பு படுதுன்னு புரிஞ்சுக்கணும். 2வது கட்டம் உள்ளடக்கத்தை விளக்குறது. ஆசிரியர் பயன்படுத்துற முக்கிய வார்த்தைகளை கண்டுபிடிச்சு அதுக்கு அவர் என்ன அர்த்தம் கொடுக்கறாருன்னு புரிஞ்சுக்கணும். இது ஒரு துப்பறியும் வேலை மாதிரி கேக்குது. ஒரு விதத்துல அப்படிதான். அவரோட முக்கிய வாதங்களை கண்டுபிடிச்சு அதை நம்ம சொந்த வார்த்தைகள்ல சொல்லி பார்க்கணும். ஆனா ஒரு பெரிய எழுத்தாளரோட வாதத்தை நாம கேள்வி கேட்கலாமா? இது உண்மையா இல்லையான்னு தீர்மானிக்கிறது கொஞ்சம் ஆணவமா தெரியலையா? நல்ல கேள்வி. ஆசிரியர்கள் சொல்ற 3வது கட்டம் இதுதான், புத்தகத்தை விமர்சிப்பது. ஆனா விமர்சனம்னா குறை கண்டுபிடிக்கிறது இல்ல. அப்போ என்ன? ஒரு கருத்தோட உடன்படுறதுக்கு முன்னாடி அதை முழுசா புரிஞ்சுக்கணும்னு அவங்க சொல்றாங்க. எனக்கு இது புரியல, உங்ககிட்ட போதுமான ஆதாரம் இல்ல, அல்லது உங்க வாதம் தர்க்க ரீதியா சரியில்லைன்னு சொல்லதுக்கு முன்னாடி நாம ஏன் அப்படி சொல்றோம்னு தெளிவா இருக்கணும். புரியுது. இது எழுத்தாளரோட ஒரு அறிவுபூர்வமான உரையாடல். ஆணவம் இல்ல.
இதுதான் உண்மையான ஈடுபாடு. கரெக்ட். ஓகே, ஒரு புத்தகத்தை முழுசா உள்வாங்கி அதோட பலம் பலவீனம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதோட ஒரு உரையாடலை நிகழ்த்துறது தான் பகுப்பாய்வு வாசிப்பு. இதுக்கே இவ்ளோ ஆழம்னா அந்த 4வது நிலை என்னவா இருக்கும்? 4வது நிலை ஒருங்கிணைப்பு வாசிப்பு, சின்டோபிக்கல் ரீடிங். இதுதான் வாசிப்போட உச்சக்கட்டம். உச்சகட்டமா? ஆமா, இதுல நாம ஒரு புத்தகத்தை படிக்கிறது இல்ல, ஒரே தலைப்புல பல புத்தகங்களை படிக்கிறோம். அதுவும் அந்த புத்தகங்கள் ஒவ்வொன்னும் சொல்ற பதில தேடி இல்ல, அந்த தலைப்பை பத்தி ஒரு பொதுவான ஆழமான புரிதலை உருவாக்கிக்கிறதுக்காக. ஒரு நிமிஷம், இது கேட்கவே ரொம்ப கடினமா இருக்கு. ஒரே விஷயத்தை பத்தி பல புத்தகங்களை படிச்சு அதிலிருந்து புதுசா ஒரு பகுப்பாய்வை உருமாக்குறதா? இது ஒரு PhD ஆய்வு மாதிரி இல்லையா? ஆமா, இது ரொம்ப முயற்சி தேவைப்படுற ஒரு நிலை. ஆனா இத கல்வித்துறைக்கு மட்டும் சுருக்கிட வேண்டாம். ஒரு சாதாரண வாசகர் இதை எப்படி பயன்படுத்திருக்கு? ஒரு நடைமுறை உதாரணம் சொல்றேன். நீங்க முதலீட பத்தி கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோ. நீங்க ஒரே ஒரு புத்தகத்தை மட்டும் படிக்க மாட்டீங்க. ஆமா, பல புத்தகங்களை படிப்போம். வாரன் பஃபெட் எழுதின ஒரு புத்தகத்தை படிப்பீங்க. அதுக்கப்புறம் பாசிவ் இண்டெக்ஸ் ஃபண்ட் பத்தி பேசுற இன்னொரு புத்தகத்தை படிப்பீங்க. அப்புறம் கிரிப்டோ கரன்சி பத்தி ஒரு புத்தகம் படிப்பீங்க. இந்த 3 புத்தகங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்படலாம். கண்டிப்பா முரண்படும். ஒருங்கிணைப்பு வாசிப்புங்கிறது இந்த முரண்பாடுகளுக்கு நடுவுல உங்களுக்கான ஒரு பொதுவான புரிதலை, உங்க சொந்த முதலீட்டு கொள்கையை உருவாக்குறது தான். இது ஒரு தலைப்பை முழுமையா ஆள்றதுக்கான வழி. வாவ், இப்ப புரியுது. இது வெறும் புத்தகங்களை படிக்கிறது இல்ல, ஒரு தலைப்பை பத்தி ஒரு நிபுணர் அளவுக்கு புரிதலை வளர்த்துக்கிறது. இந்த 4 நிலைகளும் வாசிப்ப ஒரு புதிய கண்ணோட்டத்துல பார்க்க வைக்குது. ஆனா இதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு புத்தகத்தையும் படிக்கும் போதும் பயன்படுத்துறது எப்படி? அதுக்கு ஆசிரியர்கள் ஒரு எளிய வழிய சொல்றாங்க. எந்த புத்தகத்தை படிச்சாலும் நீங்க உங்களுக்குள்ள 4 கேள்விகளை கேட்டுக்கணும். இந்த 4 கேள்விகளும் தான் செயல்மிகு வாசிப்போட திறவுகோள். ஓகே, அந்த 4 கேள்விகள் என்னென்ன? முதல் கேள்வி, ஒட்டுமொத்தமாக இந்த புத்தகம் எதை பற்றியது? இதோட மையக்கருத்து என்ன? அது எப்படி சிறு சிறு தலைப்புகளா பிரிக்கப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இது ஆய்வு வாசிப்பு நிலையிலேயே நமக்கு கிடைச்சிடும். சரி, 2வது கேள்வி, விரிவாக என்ன சொல்லப்படுகிறது, எப்படி சொல்லப்படுகிறது? இது பகுப்பாய்வு வாசிப்போட தொடக்கம். ஆசிரியரோட முக்கிய கருத்துக்கள், வாதங்கள், ஆதாரங்கள் என்னென்னு அடையாளம் காணணும். கரெக்ட். 3வது கேள்வி, நீங்க முன்னாடி கேட்டதுதான். இந்த புத்தகம் சொல்லுவது உண்மையா, முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ? முதல் 2 கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதுக்கு வரணும். ஆசிரியர் என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம். ஆமா, அதுக்கப்புறம் அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையான்னு முடிவு பண்ணணும். சரி, கடைசி மற்றும் 4வது கேள்வி, அதனால் என்ன? சோ வாட்? இதுதான் மிக முக்கியமான கேள்வின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா, இந்த புத்தகம் சொல்றது உண்மையா இருந்தா அதனால என்ன பயன், இதோட முக்கியத்துவம் என்ன, இதை என் வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம்னு கேக்குறது. மிகச்சரி. இந்த கேள்விகளை கேட்டுக்கிட்டே படிக்கிறது மட்டும் போதாது. அதுக்கு கிடைக்கிற பதில்களை, உங்க எண்ணங்களை குறிப்பெடுக்கிறது ரொம்ப அவசியம். இங்கதான் ஆசிரியர்கள் சொல்ற ஒரு புத்தகத்தை உங்களுடையதாக்கிக் கொள்வது, அதாவது மேக்கிங் எ புக் யுவர் ஓன் அப்படிங்கிற கான்செப்ட் வருது. ஆமா, புத்தகத்துல கிறுக்கிறது பத்தி சொல்றாங்க இல்லையா? முக்கிய வரிகளை அடிக்கோடிடுவது, ஓரங்கள்ல கேள்விகளை எழுதுறது, உங்க கருத்துக்களை குறிச்சு வைக்கிறது. சின்ன வயசுல புத்தகத்தை கிழிச்சா திட்டுவாங்க, ஆனா இவங்க அத பண்ண சொல்றாங்க. உங்க குறிப்புகள் தான் நீங்க அந்த புத்தகத்தோட எவ்வளவு ஆழமா உரையாடினீங்கிறதுக்கான ஆதாரம். அது நீங்க எவ்வளவு ஈடுபாட்டோட படிச்சீங்கன்னு காட்டுது. நீங்க உங்க எண்ணங்களை எழுதும்போது தான் நீங்க உண்மையிலே சிந்திக்கிறீங்களா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். அது புத்தகத்துக்கு நீங்க கொடுக்கிற மரியாதை. ஆக சுருக்கமா சொன்னா, ஹவு டு ரீட் அ புக் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, வாசிப்புங்கிறது ஒரு கலை. அதை மேம்படுத்த முடியும். வெறும் தகவல் சேகரிக்கிற வேலையா பார்க்காம புரிதலை ஆழப்படுத்துற ஒரு பயணமா மாத்த இந்த 4 நிலைகளும் நமக்கு உதவுது. ஆமா, ஒரு சிறந்த வாசகரா மாறினா நாம ஒரு சிறந்த சிந்தனையாளராகவும் மாற முடியும். இதுல அவங்க வலியுறுத்துற இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு இல்லையா? எந்த மாதிரி புத்தகங்களை படிக்கணும்னு. ஆமா, உங்க வாசிப்பு திறனை வளர்க்கணும்னா உங்களால சுலபமா படிக்க முடியற புத்தகங்களையே படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்களை விட உயர்ந்த நிலையில இருக்கிற, உங்க மூளைக்கு சவால் கொடுக்கற கொஞ்சம் கஷ்டமான புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிக்கணும். அந்த போராட்டத்துல தான் வளர்ச்சி இருக்கு. அருமை. இந்த உரையாடல் வாசிப்பு பத்தின என் பார்வையையே மாத்திருச்சு. இப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த புத்தகத்தோட ஆசிரியர்கள் ஒரு இடத்துல சொல்றாங்க, உலகத்துல இருக்கிற 99% அதிகமான புத்தகங்கள் நாம இவ்ளோ நேரம் பேசின ஆழமான பகுப்பாய்வு வாசிப்புக்கு தகுதியானவை இல்லைன்னு. அப்போ உங்க புத்தக அலமாரியில இருக்கிற புத்தகங்கள்ல
எது உங்க முழு கவனத்தையும் நேரத்தையும் ஆழமான பகுப்பாய்வையும் பெற தகுதியானது, எதை மேலோட்டமா படிச்சா போதும். இந்த தேர்வை நீங்க எப்படி செய்வீங்க? இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.